என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, தொடர்ந்து சின்னோடப்பு கிராம மக்கள் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டமானது நடந்துகிட்ருக்காங்க. நம்ம நேற்று அந்த இடத்துலேருந்து வந்தோம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. அந்த பகுதிக்கு போய் கிட்டத்தட்ட 4 நாளைக்கு மேலே ஆச்சு. நம்ம வீட்டுக்கு வரல. அதனால் வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு வந்தோம். உடம்பு ரொம்ப உடல்நல குறைவாக இருக்கிறனால நம்ம அப்படியே இருந்துட்டோம். இப்போ அங்கே மக்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மக்கள் சின்னோடப்பு மக்களுக்காண்டி ஆதரவு கேட்டு இப்போ தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய, இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சுற்றி உள்ள மக்களை, குடும்பமார்களை நாட்டாமையில் சந்தித்து ஆதரவு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய ஊர் நாட்டாமையிலும் குடும்பமாரும் சந்தித்து ஆதரவு கேட்டாங்க. நேற்று பார்த்திங்கன்னா நம்ம உத்தப்புறம், அந்த அணக்கரைப்பட்டி, இந்த ஏரியாவை சுற்றி உள்ள சேடப்பட்டியை சுற்றி உள்ள கிராமங்களில் போய் ஆதரவு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் அடுத்தடுத்த கிராமங்களுக்கு அந்த ஊரை சார்ந்தவர்கள் வர்றதா இருக்காங்க. தயவு செஞ்சு வருகின்ற 17ஆம் தேதி 17, 18, 19 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த நிலத்துக்கான வழக்குகள் விசாரணைக்கு வருது. அதனால் இது மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொடர்ந்து சின்னோடப்பு மக்கள் அங்கே உள்ளிருப்பு போராட்டம்னா அது வீடுக்கெல்லாம் போகாமல் அந்த இடத்துலையே ஆக்கி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அந்த மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் விதமாக நம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் அனைத்து மாவட்டங்களிலும் அவங்களுக்கான ஒரு ஆதரவு குரலில் கொடுக்கணும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக கேட்டிருக்கேன். ஏன்னா இந்த மதுரை சுற்றி உள்ள ஊர்களை ஒரு செவ்வாய்க்கிழமைக்கு மேலே போகலாம், அதாவது திங்கக்கிழமைக்கு மேலே நான் அந்த இடத்துக்கு போய் போகலாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்திருந்தேன். ஆனால் எனக்கு உடல்நிலை ரொம்ப சோர்வான ஒரு சூழலில் இருக்குது. அதனால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போகிறதா இருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் அந்த மதுரை அருகாமையில் இருக்கக்கூடிய, அதாவது சின்னோடப்பை சுற்றி உள்ள கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிராமங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம். அந்த கிராமங்களில் நான் அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கான குரல் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறதா இருக்கிறோம். அதே போல் இன்னும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகள் தயவு செஞ்சு சின்னோடப்பு மக்களுக்கு உங்களோட ஆதரவையும் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கே தான் வரணும்னு கிடையாது. நீங்கள் அந்த பகுதியிலேருந்து கூட பார்த்திங்கன்னா உள்ளிருப்பு போராட்டம் கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா பாவம் அவங்களோட வாழ்வாதார பிரச்சனை. இன்றைக்கி அந்த வீடெல்லாம் இடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு இடங்கள் இல்லை. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்னா குடியமர்வு, சரிங்களா? இப்போ இந்த இடத்த விட்டு நீங்கள் காலி பண்ண சொல்கிறீங்க. ஒரு ஊர் கிராமத்தை, அதாவது வீடுகள் இடிக்கிறோங்கிற விஷயம் கிடையாது, ஒரு கிராமத்தையே காலி பண்ண சொல்லுது இந்த அரசு சரிங்களா? மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, சரிங்களா? விமான விரிவு பணிக்காண்டி. அதனால் அந்த மக்களுக்கு, ஏன்னா அடுத்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தங்குறதுக்கு இடம் வேணும். அவங்களாம் எங்கே போய் தங்குவாங்க? அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விமான நிலையத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடி, அதாவது என்ட்ரன்ஸுங்கிறத விட பேக்கில் பார்த்திங்கன்னா அந்த விமான ஓடுதலை பார்த்திங்கன்னா அதற்கு இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இடம் கிடக்குது. அதாவது அந்த நிலங்கள் கிடக்குது, கட்டடம் இல்லாமல் நிலங்கள் கிடக்குது. ஆனால் அது அரசியல்வாதிகளோட, அதாவது திமுகவை சேர்ந்த அரசியல்வாதிகளோட நிலம் அப்படின்றனால அதை எதுவுமே கை வைக்காமல் அப்பாவி மக்கள், அந்த விமான நிலையம் பார்த்திங்கன்னா அது ஒரு கிராஸாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு நேரான ஒரு ஓடுதளமாக இருக்காது, ஒரு ரவுண்டான நிலப்பரப்பாக இருக்காது. அது ஒரு கிராஸாக போகும். அது என்ன அப்படின்றத நாங்கள் கூடிய விரைவில் நாங்கள் அதையும் நாங்கள் மக்கள் பார்க்கு கொண்டு வரோம். ஏன்னா இன்னும் எவ்வளோ இடங்கள்லாம் இங்கிட்டெல்லாம் கிடக்குது. இந்த இடத்தெல்லாம் எடுக்காமல் ஏன் இங்கிட்டு இந்த நிலங்களை எடுக்கிறாங்க? விவசாய நிலங்களையும் சரி, இல்லை மக்கள் இருக்கக்கூடிய வீடுகளையும், அதாவது கிட்டத்தட்ட 150 வீடு இடிபடுது அப்படின்னா முக்கால்வாசி கிராமங்களை எடுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கிராமத்தையே அழிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் நம்ம பார்க்குறதா இருக்குது. இன்னும் அதாவது விமான நிலையத்துக்கு முன்பு, அதாவது அந்த விமானத்தோட ஓடுதல் இருக்குது இல்லையா, அது 2 பக்கெட் இருக்குது. இந்த 2 பக்கெட்டு எடுத்தாலே தாராளமாக அந்த விமான நிலையம் விரிவு பண்ணிக்கு நல்லா தாராளமாக போகிறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும்போது இங்கே திட்டமிட்டே இந்த மத்திய அரசும் மாநில அரசும் இந்த மாதிரி செயலிகள் செய்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மக்களுக்கு ஆதரவாக எல்லா மாவட்டங்களிலிருந்து இந்த மக்களுக்கு ஆதரவு குரல் கொடுங்க அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறேன். நன்றி.
எத்தனை பேர் இருக்காங்க போயிட்டு நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னு போயிட்டு வாங்கண்ணா அமைச்சர் எங்கே இருக்கீங்களா ஏழு ஊர்லேருந்து வராமல் இருக்காங்க